புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்திருந்தார்களோ அதே போன்றுதான் மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் முதல் கையெழுத்தாக பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இவ்வளவு ஒரு குறுகிய காலத்தில் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து மக்கள், தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தளபதி அவர்களை நாடி நான் இயக்கத்தில் இணைந்திருக்கின்றேன். எங்களோடு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்திருந்தார்களோ அதே போன்றுதான் மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் முதல் கையெழுத்தாக பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனால் புரட்சி தலைவி அம்மாவோட போயிடுச்சு. அது பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்த அனைத்தையும் அம்மாவோட போயிடுச்சு. அம்மா மறைந்த பிறகு நம்முடைய தளபதி அவர்கள் அம்மாவோட உறவில் நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், பார்க்கின்றோம். அம்மா உணவக திட்டத்தை மீண்டும் புதுப்பித்ததற்கு தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதுவும் அன்பு என்ற ஒரு வார்த்தைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்.